அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பச்சை பயிறு, அப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாப்பாடு தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து பிரியாணி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி நிறையா முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக துணியில் கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி முளை கட்டிக்கும். இப்போ இதில் தான் நான் வந்து சாப்பாடு வந்து செய்ய போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு ஜாவித்திரி வந்து சேர்த்துக்கிறேன். அதோடய ஒரு சின்ன துண்டு ஸ்டார் ஒரு சின்ன துண்டு, அடுத்து வந்து ஒரு துண்டு பிரியாணி இலை, அடுத்து வந்து பிரியாணி ஃபர்ஸ்ட் வந்து பிரிஞ்சி இலை போட்டால், 2ஆம் தடவை பிரியாணி இலை போட்டிருக்கேன். அடுத்து இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா தான் செய்ய போறேன், அதாவது ஒரு 1/4 கிலோ அரிசியில தான் செய்ய போறேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா உருட்டிட்டு இப்படி சேர்த்துக்காங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப கலர் மாற அளவுக்கு வதங்கணும். ஒரு கண்ணாடி பழத்தை விட கொஞ்சம் அதிகமா வதக்கிக்கோங்க. இப்ப இதோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க, பாதி அளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன துண்டு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோடய ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து உருளைக்கிழங்கு கேரட் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கிட்டு இப்ப இதுல மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை லவங்கத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா பிரியாணி மசாலா இருந்தா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல தக்காளி வந்து ஊத்திக்கிறேன். ஒரு 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கிறேன். அடுத்து இதுல கொஞ்சமா தயிர் வந்து ஊத்திக்கிறேன்னா. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஊத்திக்கணும். இப்ப தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 5 ஸ்பூன் தயிர் வந்து ஊத்திக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்ப இதுல நான் வந்து அரிசி வந்து சேர்த்துறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்காங்க, களைஞ்சிட்டு நல்லா. நான் வந்து இது வந்து இப்போ இந்த அரிசி வந்து 1 கிளாஸ் அப்படின்னா இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. இப்போ இந்த அரிசியை போட்டு ஒருக்க கிளறி விட்டுட்டு அடுத்து இப்போ நான் பாசிப்பயிறு வந்து ஊற வச்சு முளைக்கட்டி வச்சிருக்கலாம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து ஊத்திக்கலாம். நீங்க எந்த கிளாஸுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி. அவ்வளவுதாங்க. ஒருக்க கிளறிட்டு இப்ப இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ
அடுத்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்க, இப்போ சாப்பாடு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இதை வந்து ஒரு கிளறிடலாம். ஒருக்க கிளறி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டுருவோம். இப்போ இது பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தம்மில் போட போகிறேன். மூடி போட்டு நல்லா தம்மில் போட்டுறணும். இப்போ பாருங்க, தம்லேருந்து இறக்கியாச்சு. இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சாப்பாடு வந்து ஒன்றா இருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.